கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு பல புதுமைகளை செய்திருக்கின்றார். ஒவ்வொரு புதுமையும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கின்றது, ஒரு அரும் செய்தியையும் நமக்கு அளிக்கிறது. இன்றைக்கு வருகின்ற இந்த புதுமையினுடைய செய்தி என்ன என்று நாம் சற்று ஆழ சிந்திப்போம் என்றால் நமக்கும் இது ஒரு பாடமாக அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு முறை என்னுடைய பாட்டி அவர்களை மருத்துவரிடம் அழைத்து சென்றோம் கடலூரிலே. அப்பொழுது மருத்துவர் கேட்கின்றார், பாட்டி உங்களுக்கு என்ன செய்யுது, உங்களுக்கு உடம்பு என்ன பண்ணுது என்று கேட்கின்றார் மருத்துவர். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், தூக்கமே இல்லை சார், தூங்கவே முடியல என்னால் அப்படின்றாங்க. இல்லை, உங்களுக்கு உடம்புக்கு என்ன பண்ணுது, என்ன கோளாறு, அதை சொல்லுங்கள். எல்லாரும் போயிடுறாங்க, நான் மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறேன், யாரும் எனக்கு உதவி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன ப்ராப்ளம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராப்ளத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் பேசினாங்க. பிறகுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வயதான நிலையிலே வரக்கூடிய அந்த கஷ்டங்களை அவர்கள் சொன்னார்கள். உடலுக்கு ஒரு பக்கம் வருத்தம் என்பது இருந்தாலும் உள்ளத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற பலவிதமான பாதிப்புகளைத்தான் பெரும்பாலும் வெளியே எடுத்துச் சொல்வார்கள். காரணம் என்ன? அவர்கள் உண்மையிலேயே நோய்வாய்ப்பட்டிருப்பதை விட உள்ளத்தளவிலே, மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். 38 ஆண்டுகளாக உடல்நலமற்றிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் பார்க்கின்றார். நினைத்து பாருங்கள், 38 ஆண்டுகளாக அந்த மனிதன் அங்கேயே இருக்கின்றான் என்று சொன்னால் உற்றார் உறவினர் கொண்டு வந்து விட்டு இருப்பார்கள். அதன் பிறகு யாரும் வந்து பார்த்திருக்கவே மாட்டார்கள். யாரும் அந்த மனிதனை கண்டுகொள்ளாமல் இருந்த ஒரு நிலையை அந்த மனிதன் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். ஆண்டவர் என்ன கேட்கின்றார்? நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்கின்றார். உடனடியாக இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்த இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறதே, ஆம் ஆண்டவரே, அல்லது ஆம் ஐயா, ஆமாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த மனிதன் என்ன சொல்கின்றார் பாருங்கள். ஐயா, தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. The worst sickness in anybody's life is ஆள் இல்லை. Nobody is there. எனக்கு யாரும் ஆள் இல்லை. அப்படி என்றால் என்னுடைய குடும்பத்தார் எத்தனை நாட்கள் அங்கே இருக்க முடியும்? எத்தனை ஆண்டுகளாக இந்த மனிதனோடு இருந்து இந்த உதவியை செய்ய முடியும்? அல்லது போட்டி போட்டுக்கொண்டு இந்த மனிதனை அந்த குளத்திலே இறக்கி நலமாக்கி இருக்க முடியும்? இதெல்லாம் சாத்தியம் அல்ல. எனவே அந்த வகையிலே தான் இந்த மனிதன் என்ன சொல்கின்றார்? தண்ணீர் கலங்குகின்ற பொழுது எத்தனையோ பேர் இறங்குகின்றார்கள், குணமடைந்து விடுகிறார்கள். ஆனால் நான் இறங்குவதற்கு என்னால் முடியவில்லை. காரணம், நோபடி இஸ் தேர், ஆள் இல்லை என்ற ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்துகின்றார். நான் போவதற்கு முன்பாக வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார். அப்படி என்றால் எனக்கென்று யாரும் இல்லை, மற்றவர்களுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள் என்றெல்லாம் அங்கலாய்த்து சொல்கின்ற வார்த்தைகளைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு அந்த ஆளினுடைய சூழ்நிலையை உணர்ந்தவராக அவர் என்ன செய்கின்றார்? எழுந்து நட, உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட என்று சொல்கின்றார். அந்த மனிதர் எழுந்து நடக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எழுந்து நட என்று புதுமையை செய்ததை விட ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? உனக்கு நான் இருக்கின்றேன். 38 ஆண்டுகளாக எனக்கு யாரும் இல்லை, ஆள் இல்லை என்று தானே நினைத்தாய்? நான் இருக்கின்றேன். எனவே படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட என்று சொல்லி அந்த மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடனிருப்பை உணர்த்துகின்றார். அந்த மனிதர் யார் என்று கூட தெரியாமல் அவன் என்ன செய்கின்றான்? எழுக்கின்றான், நடக்கின்றான், படுக்கையை தூக்கி கொண்டு அவன் ஓடுகின்றான். அன்புக்குரியவர்களே, நோய் எப்படி நீங்கியது என்பது முக்கியம் அல்ல. நான் உனக்கு இருக்கிறேன் என்று இயேசு அந்த உடனிருப்பை உணர்த்தினார். அவர் எழுந்து நடந்தார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே இந்த தவக்காலத்திலே இன்னும் சிறப்பான விதத்திலே நாம் பிறருக்கு நான் இருக்கிறேன்
என்ற ஒரு உடனிருப்பை உணர்த்துவது என்பதுதான் உயரியது, மேலானது, தேவையானது. நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள், மருந்து கொடுப்பார்கள், மாத்திரை கொடுப்பார்கள், மருத்துவ உதவிகளை எல்லாம் செய்வார்கள். ஆனால் நான் உடன் இருக்கின்றேன் என்ற அந்த ஒரு உணர்வையும் தெம்பையும் பெறுகின்ற பொழுதுதான் எல்லாம் நமக்கு நலமாகும், நம்முடைய உடல்நிலையும் சரியாகும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த தவ காலத்திலே நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றவர்கள் மேல் கரிசனையோடு இருப்போம். அது யாராக இருந்தாலும் அவர்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்போம். அதுவே மிகப்பெரிய ஒரு தவ முயற்சியாக இருக்கும் என்பதை உணர்ந்து இந்த தவ காலத்தில் இது செய்ய இறையருள் பெறுவோம். ஆமென்.